இவிஎம்ஐ எப்படி இருந்தாலும் மேனிபுலேட் பண்ண முடியும் என்று எலன் மாஸ்க் சொன்னது 100க்கு 100 உண்மை. அதனால தான் அமெரிக்கா இவிஎம் யூஸ் பண்ணல, ஜப்பான் இவிஎம் யூஸ் பண்ணல, ஜெர்மனி இவிஎம் யூஸ் பண்ணல, யூகே இவிஎம் யூஸ் பண்ணல, மேற்குலக நாடுகள் எதுவும் இவிஎம் யூஸ் பண்ணல. எல்லா இடத்துலயும் இவிஎம் மேனிபுலேஷன் பண்ண முடியும் என்று தெரிந்திருந்தும் அதை பண்ணியிருந்தால் இவர்களை போல முட்டாள்கள் வேற யாரும் இருக்க மாட்டார். இப்படி யாராவது பண்ணுவாங்களா? எல்லா தொகுதியிலையும் இவிஎம் மேனிபுலேட் பண்ணி 543லயும் பிஜேபி ஜெயிக்க வச்சா எவனா நம்புவானா? எங்க ஜெயிக்க வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும்தான் செய்வார்கள். அந்த அளவுக்கு முட்டாள்களா அவர்கள்? பிஜேபிக்காரர்கள் 1,07,00,000 வாக்குகள் அதிகமாக விழுந்திருக்கிறது. இந்த 140 தொகுதிகள்ல போலான வாக்கை விட எப்படிங்க கவுண்ட் ஆன வாக்குகள் கூடும்? இந்த வெப் போர்ட்டலை ஓபன் பண்றதுக்கு ஓடிபி ஜெனரேட் ஆகும். அந்த ஓடிபி யாருக்கிட்ட இருக்கணும்? எலெக்ஷன் கமிஷனுடைய ரிட்டர்னிங் ஆபீசர்கிட்ட தான் போகணும் அந்த ஓடிபி. அது எப்படி என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய சிவசேனாவுடைய சிண்டே குரூப்பை சேர்ந்த ஒரு தனிநபரிடம் எப்படி சென்றது? இவர்கள் மேனிபுலேட் பண்ண முடியும் என்று இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுது. இது மாதிரி நூற்றுக்கணக்கான இடங்கள்ல நடந்திருக்கும் போஸ்டல் பேலட் சிஸ்டம். எங்கெல்லாம் 10,000 ஓட்டுக்கு கீழே இவர்கள் வெற்றி பெற்றார்களோ இல்ல வெற்றி வாய்ப்பை இழந்தார்களோ அங்கெல்லாம் இவர்கள் 140 இடங்கள்ல இவிஎம் மேனிபுலேட் பண்ணியிருக்கிறார்கள் என்று நான் ரிசல்ட் வரும்போதே 1 மணிக்கே இன்னைக்கு சொன்னேன். ஏற்கனவே நம்ம கண்ணு முன்னால சண்டிகார் மேயர் தேர்தல்ல சுப்ரீம் கோர்ட் இன்ஸ்டால் பண்ண சிசிடிவி கேமராவை பார்த்து கொண்டு ஒரு தேர்தல் அதிகாரி ஓட்டெல்லாம் மாத்தினாரா இல்லையா கண்ணு முன்னால? எலன் மாஸ்க்கு தெரிந்த விஷயம் இவர்களுக்கும் தெரியும். இவிஎம் மேனிபுலேட் பண்ணலாம் என்பது. அதனால்தான் இவ்வளவு கஷ்டப்பாடுபட்டு 150 தொகுதிகள்ல இவிஎம் மேனிபுலேட் பண்ணி இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 100% விவிபேட்டை எண்ணி இருந்தால் கண்டிப்பாக பிஜேபி 100 கூட தாண்டி இருக்காது. 100 கூட தாண்டி இருக்காது. ஆட்சி அமைத்திருக்க முடியாது. அதுதான் மக்களது உத்தரப்பிரதேசத்தில் இவர்கள் வாங்கிய அடிதான் ஒட்டுமொத்த இந்தியாவின் மக்களது எதிர்பார்ப்பு. ஒரிசாவை எப்படி நவீன் பட்நாயக்கா ஓய்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள், ஓய்த்து விட்டார்கள் இவிஎம் மூலமாக. இதெல்லாம் 25 ஆண்டுகள் எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டும் இல்லாமல் ஒடிசாவை ஆண்ட நவீன் பட்நாயக் இன்றைக்கு தோற்றிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன?